இப்போ ஜோசியம் இதெல்லாம் ஜோதிடம் இதெல்லாம் நம்ம நம்பணுமா கூடாதா? அப்போ சிலர் உண்மையாகவே சொல்கிறாங்களே, அது உண்மையாக இருக்குமா அவங்க அப்படின்னு நமக்கே ஒருவேளை நம்மளுடைய இதுபடி இது கெட்ட காலமா இப்படிப்பட்ட நம்பிக்கைலாம் வரும்போது அதெல்லாம் பொய்ன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடணும். அதெல்லாம் பொய், அதை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதன் பிறகு அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. அது உண்மையா பொய்யா, அது நம்பலாமா கூடாதா, இது மாதிரி அவங்க சொல்கிறாங்களே, யாராவது ஜோசியர் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போ அதை நம்ம நம்பலாம். அதெல்லாம் அப்படியெல்லாம் உண்மை இருக்குதா அப்படின்னு நினச்சி அதிலே போயிடக்கூடாது. போகாமல் இல்லை அதெல்லாம் பொய் இருக்கட்டும், அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது உண்மையாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உண்மையாக பொய்யோ அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம விட்டுறணும். அப்போ அது சம்மந்தமான சிந்தனைகளே நமக்கு வராது. அந்த மாதிரி சிந்தனைகளில் நமக்கு ஆர்வம் வராமல் இருக்கணும். இருக்குன்னா நம்ம அந்த டைமில் என்ன சொல்லிடணும், இதெல்லாம் பொய், இல்லை இது தேவையில்லை, அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம், அவங்க சொல்கிறது ஜோசியம் சொல்கிறது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம அதை ஏன்னா இது நம்முடைய முயற்சியை தடை பண்ணும். இப்போ ஏதாவது ஜோசியம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2-3 வருஷத்துக்கு கஷ்டகாலம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த 2-3 வருஷம் கடந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த 2-3 வருஷமும் நீங்கள் முயற்சியில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடும். அப்போ அதெல்லாம் தெரியாமல், அப்போ அது மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமலும் அதெல்லாம் அப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்மளை நம்புவோம், நம்முடைய முயற்சியை நம்ம நம்புவோம், நம்ம உழைப்பை நம்ம நம்புவோம். அப்படிங்கிற அந்த நம்மளை மீறி ஒன்று இருக்குது, நம்மளை மீறி ஒன்று நம்மளை இயக்குது, இது நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும், அதன்படி தான் நடக்கும், ஜோசியப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நம்பாமல் நம்மளை மீறி ஒன்று இருக்குது அதை நம்ப மாதிரி ஆகிடக்கூடாது. நம்மளை தான் எப்போவுமே நம்பணும். நம்மளோட முயற்சி மீது தான் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்துட்டாலே போதுமானது. பெரும்பாலும் இது இந்த ஜோசிய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை எல்லாம் ஆடம்பர மோகத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு ஆடம்பரமான ஒரு ஆசையை அடிப்படையாக கொண்டு தான் கடவுள் நம்பிக்கை, இந்த ஜோசிய நம்பிக்கை. நீ எளிமையாக வாழ்வதாக இருந்தால் உனக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கை எளிமையாக தான் வாழணும்னா, எளிமையான வாழ்க்கையில் நீ திருப்தி அடையணும், மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையை எளிமையாக்கிக்கிட்டே போகணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஜோசியத்தில் உங்களுக்கு ஈடுபாடே வராது. அது யாருக்கு இந்த ஜோசியத்து மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னா, ஆடம்பரமான வாழ்க்கை தனக்கு சாத்தியமாகுமா அப்படிங்கிற அவங்களுக்கு தான் இந்த கடவுள் நம்பிக்கை அது மேலெலாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாகும். அதை விட நீ எளிமையான வாழ்க்கை எனக்கு போதுமானது, எளிமையான வாழ்க்கை தான் சரியானது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு நாம் எதுக்கு அந்த ஜோசியத்தை நம்பி போனோம்? ஏன்னா எல்லா வாழ்க்கையும் எல்லாராலையும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை எளிமையானது தான், எல்லாராலையும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையிலே நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஜோசியத்து மேலெலாம் உங்களுக்கு நம்பிக்கை? அது என்ன நடந்தாலும் அது ஏற்றுக்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினச்சா மாதிரி இந்த வாழ்க்கை அமையணும், அமையாதா அப்படிங்கிற ஏக்கம் இருக்குல்ல, நடைமுறை வாழ்க்கையை ஏற்றுக்காமல், நடக்கிறத ஏற்றுக்காமல், நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நடக்கணும், நீங்கள் நினைக்கிறது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது தான் நீங்கள் ஜோசியத்தை நோக்கி போவீங்க. அதுக்கு ஏதாவது தடை இருக்கா, நான் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை ஏன் போக மாட்டேங்குது அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை நம்முடைய நமது முயற்சியை கடந்து நம்மளை ஆட்டி வைக்கிற சக்தி ஏதாவது இருக்குதா, நமக்குன்னு விதி ஏதாவது தலைவிதி இருக்குதா, நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம எதிர்பார்க்குறத அடைய முடியாதா அப்படின்ட்டு அந்த மாதிரி தேடலாம் ஏன் போகணும்? எளிமையான எது நடக்குதோ அதை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிட்டு இது இப்போ நடக்குது, நமது முயற்சியால் எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும், அந்த மாதிரியான நம்பிக்கை தான் நமக்கு தேவை. மற்றபடி ஜோசியம் உண்மையோ பொய்யோ அது பற்றி ஆராய்ச்சியே நமக்கு தேவையில்லை. ஆராய்ச்சியே நமக்கு தேவையில்லை. நம்மளை மட்டுமே நம்புவோம், நம்ம முயற்சியை மட்டுமே நாம் நம்புவோம். நம்பிக்கிட்டு நம்மளால் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம் நமது முயற்சியால் இருக்க வேண்டும், நம்முடைய கையில் இருக்கணும். அப்படி ஒரு இது இருக்கணும். நம்ம கையில் இல்லாத ஒரு மாற்றம், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்குன்னா அது நம்ம கையில் இல்லாத வேறு ஏதோ ஒன்றில் இருக்குது. நீ இதுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஜோசிய நம்பிக்கை அதையெல்லாம் உள்ளே விடவே கூடாது. அப்போ மனசு கொஞ்சம் தேவையில்லாத கவலைகள்லாம் போகும். தேவையில்லாத நம்பிக்கைகள், தேவையில்லாத கவலைகள் எதுவுமே இருக்காது. ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு தான், ஆடம்பர மோகம் உடையவங்களுக்கு தான் அந்த கடவுள் நம்பிக்கை, ஜோசியம் இந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அதனால் இப்போ ஒரு எளிமையாக குடிசையில் வாழ்கிறாங்கன்னு மக்கள் குடிசையில் வாழ்ந்த காலங்கள்லாம் இருக்குல்ல,
இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு எல்லா மக்களுமே குடிசையில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காடுகளில் குடிசையில் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு ஜோசியம்? அவங்களுக்கு தெரியும் அவங்க எளிமையான வாழ்க்கை, இந்த எளிமையான வாழ்க்கை தான் நம்முடையது அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஜோசியம்? யாருக்கு ஜோசியம் தேவைப்படுதுன்னா ஆடம்பரமான வாழ்க்கை, நமது எதிர்கால வாழ்க்கை ஆடம்பரமாக மாறாதா அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்களே, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஜோசியம், கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் தேவையாக இருக்குது. எளிமையாக வாழ்வது, மேலும் மேலும் எளிமையாக மாற்றிக்கொண்டு இன்னும் நான் என் வாழ்க்கை எளிமையாகுமா அப்படிங்கிற ஒரு தேடல் உள்ளவங்களுக்கு இந்த ஜோசியெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் ஜோசியத்தின் மேலே ஏதாவது நம்பிக்கை வருது, அல்லது யாராவது செய்வினை வச்சுட்டாங்க, அல்லது ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போதெல்லாம் அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அது அந்த மாதிரி சிந்தனைகளே உங்களுக்கு வராது. அந்த 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 நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு வார்த்தை அதுதான் நீங்கள் உங்கள் மனசில் அதெல்லாம் போய் அதெல்லாம் வேண்டாம், அது தேவையில்லை, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது உண்மையாக போய் அதை பற்றி ஆராய்ச்சியே நமக்கு தேவையில்லை, அது பற்றிய சிந்தனை கவலை எல்லாமே தேவையில்லை. நீங்கள் அதை உள்ளே விட்டுட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதன்படி தான் நடக்குது போலுக்க, அப்போ அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் தான் இதை கண்டிப்பாக நான் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அவங்க வாழ்க்கையில் அது நுழைஞ்சிட்ருக்கும். தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத செயல்கள் எல்லாமே அதன் வழியாக, அந்த நம்பிக்கை வழியாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும். அதை ஒரேடியாக தடுத்துட்டு அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் போய் இருக்கட்டும், அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அதை விட்டுறணும். அப்படி நம்ம விட்டுட்டோம்னாக்கா அந்த நம்பிக்கையே நமக்கு வராது. ஆரம்பத்திலே அதை தடுத்துடணும், அதை வளர விடக்கூடாது. அந்த நம்பிக்கை வளர விட்டோம்னா அந்த நம்பிக்கை மேலே நாம் அந்த ஜோசியம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு நிறைய சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும், நிறைய கவலைகள் நிறைய நம்பிக்கைகள்லாம் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிடும். அதை அடியோட வேரோட குணப்படுத்திடணும், அதை வேரோட தடுத்து நிறுத்திடணும். அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது உண்மையாக பொய்யோ அது தேவையில்லை அப்படின்னா அது நின்றோம், அது வரவே வராது. அப்படின்னா அதில் உண்மை இல்லைன்னு தானே அர்த்தம். நம்ம அது பொய்ன்னு சொன்னாலும் அதன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளையும் மீறி நான் பொய்ன்னு சொன்னால் கூட அந்த நம்பிக்கை எனக்குள்ளே வருது. நான் அதை என்ன தான் வேண்டான்னு சொன்னாலும் அது பொய், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா கூட அந்த நம்பிக்கை எனக்குள்ளே வந்து தான் தீருது. இப்படி தான் எல்லாருக்குமே வருது அப்படின்னா அப்போ அதில் ஏதோ உண்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் இல்லை அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது உண்மையாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பொய்யா அதை பற்றி எனக்கு அதை பற்றின சிந்தனையே எனக்கு தேவையில்லை, அது பொய்யாக தான் இருக்கும், அது உண்மையாக எது வேணாலும் அப்படின்னு சொன்னாலே அது வராது. அப்படின்னா அதில் அந்த சிந்தனையில் ஒரு வலிமையே இல்லை, அது உண்மையே இல்லை அப்படிங்கிறது. அது உண்மைன்னா அது உண்மையாக இருந்தால், அது நமக்கு தேவையாக இருந்தால், முதல்ல அது உண்மையாக இருந்தால் கூட அது நமக்கு தேவையா முதல்ல அப்படின்னா அப்போ நம்ம வேண்டாம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படி போயிடுது? அந்த நம்பிக்கையே நமக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை அதன் பிறகு வரவே வராது. நான் பொய்ன்னு சொன்னாலும் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நமக்கு ஏதோ தேவையாக இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம அது வேண்டான்னு நினைக்கும் போது, அந்த நம்பிக்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்னா நமக்கு அது தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அது ஒரு தேவையில்லாத ஒரு நம்பிக்கையாக தானே இருக்குது. இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த உலகத்தில் விண்வெளி ஆராய்ச்சி அது இதுன்னு பண்ணுறாங்க, இதெல்லாம் மனிதர்களுக்கு தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத ஆராய்ச்சி. ஒரு மனிதராக வாழணுன்னா மனிதர்களுடைய நோக்கம் என்ன? பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், அவ்வளோதான். குடும்பம், எளிமையான வாழ்க்கை, குடும்பம், கூட்டு குடும்பம், உறவு முறை, நண்பர்கள், ஆடல் பாடல், விளையாட்டு, இதுதான் ஒரு மனித வாழ்க்கையின் நோக்கம். உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த விண்வெளி ஆராய்ச்சி, இந்த வாகனங்கள், இந்த மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. அப்போ இதுபோல் தான் இந்த ஜோசியம் கூட, ஜோசியத்தின் மீது தான் நம்பிக்கை கூட, அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம், அது எனக்கு தேவையில்லை. இப்போ விண்வெளி ஆராய்ச்சி இருக்குல்ல, செவ்வாய் தண்ணி இருக்குது இல்லைங்கிறாங்க, தண்ணி இருக்குது அங்கே உயிர்கள் வாழுதுன்றாங்க, அது எனக்கு தேவையில்லை, அது மனிதர்களுக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டுமே, அது நமக்கு தேவையில்லை. இப்போ செவ்வாய் இறங்க முடியும் அப்படிங்கிறது மனிதர்களால் முடியும் அப்படின்னாலும் அது நமக்கு தேவையில்லை. அதுபோல் தான் ஜோசியமும், அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. இப்படி இந்த மாதிரி தான் அது உண்மையாகவே இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லைன்னா அது பொய்ன்னு நம்ம நினச்சிக்கணும். இப்படி உண்மையாக இருந்தால் கூட உண்மையாக இருந்தாலும் அது நமக்கு தேவையான்னு முதல்ல பார்க்கணும். மனித வாழ்க்கைக்கு அது தேவையா அப்படின்னு பார்க்கணும். தேவையில்லைன்னா அது தூக்கி போட்டுடணும். அப்போது தேவையில்லாத உண்மைகள் கூட இருக்குது, உண்மைகள் அனைத்துமே நமக்கு தேவையானது கிடையாது. அப்போது ஜோசியம் கூட உண்மையாகவே இருந்தால் கூட அது நமக்கு தேவையில்லை.
அப்படின்னா அதை தூக்கி ஓரம் கட்டிடணும். அதுபோல் தான் இந்த விண்வெளி ஆராய்ச்சி. இப்போ போரிடுறாங்க, இங்கேருந்து ஏவுகணை அடித்தா அங்கே போய் விழும், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னா அது உண்மை தான். அப்படின்னா ஆனால் அது நமக்கு தேவையில்லை. அது சாத்தியம்தான். இங்கேருந்து அடித்தா, ஏவுகணை அடித்தா அங்கே போய் விழும், அங்கேருந்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அந்த குழி பார்த்து இலக்கு நோக்கி அடிக்கிற அந்த ஏவுகணை மூலமாக அந்த பில்டிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அது முடியும், அது சாத்தியம், அது நிரூபிக்கப்பட்டது. அப்படின்னா கூட அது நமக்கு தேவையில்லை. அது தேவையாங்கிறது தான் முக்கியம். தேவையா தேவையில்லையா, ஒரு மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் தேவையே இல்லைங்கிறது தான். அப்போ அது மாதிரி அப்போ இந்த போரிடுறது இதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரியான வாழ்க்கை இருக்கல, இயந்திர அறிவில் இந்த செல்ஃபோனு இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம தேவையில்லை தான். இந்த செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாதா? வாழ முடியும். அப்படின்னா இது தேவையில்லை. இது உண்மை தான். செல்ஃபோனுங்கிறது உண்மை தான், டிவிங்கிறது உண்மை தான், இந்த ஏவுகணை, அணுகுண்டு, அணுவில் இதெல்லாம் உண்மை தான். ஆனால் இது நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. அதுபோல் ஜோசியம் கூட உண்மையாகவே இருந்தாலும் உண்மையாக இருக்குதா அது இல்லையா, ஒருவேளை உண்மைன்னே வச்சுக்குவோம், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. இதுதான் அப்போ தான் மனித வாழ்க்கை எளிமையாகும். ரொம்ப எல்லா சுமைகளையும் இழுத்து போட்டுட்டு இருக்கக்கூடாது, அப்போ நம்ம வாழவே முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம ஜோசியத்தையும் பார்க்கணும். ஜோசியங்கிறது உண்மையாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம அந்த வாழ்க்கையை அணுக வேண்டும்.